அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஜாதகம்தான் 100% வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, விதியை மாற்றவே முடியாது. ஜாதகம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்றால் இதையெல்லாம் ஏன் செய்றீங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். இது முக்கியமா ஏன் பண்றோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களோட பலன் சொல்லுகிற முறையில ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அதுல பாதிக்கப்பட்ட கிரகமைப்போ அல்லது பாவத்துவமான கிரகமைப்போ இருக்கிறவங்களுக்கும் ஒரு சரியான வாழ்க்கை முறையை சஜஸ்ட் பண்ணுங்க, அதுவும் கிரக ரீதியா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பரிகாரமோ ஆன்மீகமோ அல்லது வெறுமனே அறிவுரையோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அதுக்கு நிறைய எதிர் கமெண்ட்ஸ் வந்தது, நல்ல பாசிட்டிவான சப்போர்ட்டிவான கமெண்ட் வந்தது. நிறைய பேருக்கு ஒரு தூண்டுதலையும் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்று சிந்தனையும் கொடுத்தது. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் ஒரு சிலர் முக்கியமா முன்னிறுத்தினாங்க. கர்மாவை மாத்தவே முடியாது, பலனை அனுபவிச்சே ஆகணும், ஜாதகப்படிதான் எல்லாமே நடக்குது, இது நான் கண்ணால கண்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி 100% ஜாதகம் மட்டும்தான் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கான பதில் வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் பொதுவான ஆடியன்ஸ் இதை ஒரு கண்டென்ட்டா, இதை ஒரு விழிப்புணர்வா, ஜாதகம் எப்படியெல்லாம் பயணிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, நீங்களும் அந்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா கடைசியா நம்ம பதிவிட்ட 2 வீடியோ போய் பாருங்க. அதுல அந்த 2 வீடியோவையும் தொடர்ந்து பாருங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் பார்க்காதீங்க, அப்போ பாதியிலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு முரணான நம்பிக்கை மற்றும் செயல்கள் இருப்பாங்க. என்ன மாதிரியான ஒரு முரணான நம்பிக்கை மற்றும் செயல் அப்படின்னா, நம்புறது ஒரு விஷயம், ஆனா நடைமுறையில செயல்படுறது இன்னொரு விஷயமா இருக்கும். எப்படின்னா, ஜாதகம் தான் அனைத்தையும் தீர்மானிக்குது, 100% விதியை மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது நல்லா இருக்கணும், மற்றவங்க முன்னாடி நம்மளும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாங்க. ஜாதகம் தான் 100% தீர்மானிக்குதுன்னு போட்டுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும்? இப்போ நல்லா இருக்கிற ஜாதகர் தசாபுத்தி நல்லா இருக்குது, அப்போ அந்த நேரத்துல முன்னேறினாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா நெகட்டிவா இருக்கு, அல்லது பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ், ஒரு ஆவரேஜான பலனா இருக்கு. ஆனாலும் நீங்க ஏன் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது ஏன் நினைக்கிறீங்க? நீங்க தான் நிர்ணயிச்சாச்சே, ஜாதகம் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லியாச்சு, ஜாதகத்துல சரியில்லாத தசாபுத்தி ஓடிட்டு இருக்கு, அப்புறமும் ஏன் முயற்சி பண்றீங்க? இதுதான் முரணான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொல்றேன். இது உங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ, உங்களை ஹர்ட் பண்றதுக்கோ, உங்க நம்பிக்கையை ஒரு கார்னர் பண்றதுக்கோ, கிண்டல் பண்றதுக்கோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அப்படி ஒரு சிந்தனையை உங்களுக்கு பகிர விரும்புறேன். இதே நபர் தான் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஓரளவு தேவையான செல்வ வளங்களோட வாழணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஆசைப்படுவீங்க, விருப்பப்படுவீங்க. ஆனா ஜாதகம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு முடிவு பண்ணுவீங்க. ஒருவேளை ஜாதகத்துல வீடெல்லாம் அமையாது, சிரமம், கடன் ஆயிருவீங்க, தொழில் நஷ்டமாயிரும்னு இருக்குன்னு வச்சுக்க, அல்லது சரியில்லாத தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்க, அப்பயும் ஏன் முயற்சி பண்றீங்க? அப்பயும் ஏன் பணம் சம்பாதிக்க ஓடுறீங்க? ஜாதகத்துல சரியில்லைன்னு போட்டாச்சுல்ல, ஏன் ஓடணும்? அதே போல ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்துல சரியாயிரும்னு இருக்கு, நல்ல நேரம் ஓடிட்டு இருக்கு, நல்ல தசாபுத்தி ஓடிட்டு இருக்கு, அப்போ நீங்க மருந்து சாப்பிடக்கூடாது. மருந்து சாப்பிடாம வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்து எப்ப சரியாகும் அப்படிங்கறத மட்டும் கணிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கணும். எந்த மருந்து எடுக்கக்கூடாது, எந்த டாக்டரையும் பார்க்க கூடாது, நீங்க பாட்டுக்கு வீட்டுல சும்மா இருக்கணும். அந்த நோய் தானா சரியாகணும். ஆகுமா? அப்படி ஆகாது தானே. அப்போ நம்ம செயலும் முயற்சியும் அங்க முக்கிய பங்கு வகிக்குது. அதே போலதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அடிதடி, சண்டை, கோர்ட்டு, இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, எப்படியாவது அதை சமாளிக்கிறதுக்கோ சரிப்படுத்துறதுக்கோ நல்லபடியா கொண்டு போறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். அது நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்க நபர் பண்ணாலும் சரி, நம்ம ஏரியாவில் சுத்தி இருக்கவங்க பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில அது கரெக்டா நடக்கணும்ன்ற விருப்பம் தான் எல்லாருக்குமே எழும். ஏன் எழுது? ஏன் முன்னேறணும்னு நினைக்கிறோம்? ஏன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் நோய் சரியாகணும்னு நினைக்கிறோம்னா, எல்லா உயிரோட நோக்கமும் ஒண்ணுதான். நெகட்டிவ் கூடாம, தீய பலன்கள் பெருகாம, முடிஞ்ச அளவு நல்லபடியா எல்லாரும் சிறப்பா வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். இது நம்ம நோக்கம் மட்டும் இல்ல, இது எல்லா உயிர்களுக்கும் இயற்கை வகுத்த ஒரு ஒழுங்கு. இயற்கையோட நோக்கம், இறையோட நோக்கமே அதுதான். அதனாலதான் நம்மள அறியாமலே நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணணும், முன்னேறணும், நம்மளோட சோல், நம்மளோட உயிர் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணுங்கிற அந்த உந்துதல் நம்மள அறியாமே வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். ஆல்ரெடி நிறைய கமெண்ட்லயும் நிறைய பேர்கிட்ட சொன்னதுதான். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கு, லக்னாதிபதியும் சூப்பரா இருக்கு, நீங்க போய் டிராபிக்ல குறுக்க மறுக்க ஓடினா அடிப்படாம ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குமா? அதே போல உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கு, சுபத்துவமா இருக்கு, நீங்க உழைக்காம முயற்சி பண்ணாம வீட்டுல உட்கார்ந்தா பணம் தானா வருமா? எதுவுமே வராது இல்ல. இப்போ நீங்க கேட்கலாம்,
அது எப்படி செயல்படாமல் இருக்கும்போது நடக்கும்? நம்ம இயல்பா நடைமுறை வாழ்க்கையில செயல்படத்தான் அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் நடக்கும். சும்மா வீட்டில் உட்காந்தாலோ எந்த ஆக்ஷனும் செய்யாம இருந்தாலும் செயல்படாது, அப்படியெல்லாம் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே தான் நானும் சொல்றேன். நம்ம செயலும் நம்ம விருப்பமும் நம்ம முயற்சியும் ஜாதகம் வேலை செய்யறதுக்கு முக்கியம். வெறும் நம்மளோட முயற்சி மட்டும் கிடையாது, இயற்கையோட நோக்கமும் அங்க செயல்படும். அதுபோக சுற்றுச்சூழல் இருக்கிற ஒரு சில விதிகளும் நடக்கும். இப்போ ஒரு புயல் வருது, அந்த நேரத்துல மழை பெய்யுதுன்னா அந்த மழையினால வர்ற எஃபெக்டை நம்ம தாங்கிதாகணும். ஒரு போர் நடக்குதுன்னா போர்னால நடக்கிற விளைவுகளை நம்ம ஜாதகத்துல நல்ல தசபத்தி ஓடினாலும் தாங்கித்தாகணும். இப்போ போர் நடக்குது, பெட்ரோல் விலை ஏறி போச்சு அல்லது கேஸ் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னா அந்த விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தாகணும். தசபத்தி நல்லா இருந்தாலும் பாதிக்க தான் செய்யும். ஸோ சுற்றுச்சூழல்ல நடக்கிற விஷயங்கள், இயற்கை மாற்றங்கள், சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் இதுவுமே நம்மளோட ஹாரோஸ்கோப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்படி பல விதிகள் இந்த நடைமுறை உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நம்மளோட முயற்சி, இயற்கையோட நோக்கம், இயற்கையோட பிற விதிகள், சுற்றுச்சூழல் அமைப்பு, அப்புறம் நம்மளோட ஜாதகத்துல இருக்க கர்மா. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கைய இத்தனை விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்க சொல்றது என்ன? 100% விதி தான் வேலை செய்யுது, 100% ஜாதகம் தான் வேலை செய்யுதுன்னு சொன்னா இதுதான் முரணான கருத்து அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. ஆனா அந்த ஜாதகத்தில் நடந்த விஷயங்களை பார்த்த அந்த ஆச்சரியம், அதுல கிடைச்ச ஒரு நம்பிக்கை, மாயமான நம்பிக்கை, அப்புறம் அதுல நீங்க வச்சிருக்கிற ஆழமான ஈடுபாடு, இதெல்லாம் சேர்ந்து இப்படியான நிறைய உண்மைகளை புரிஞ்சுக்க விடாம தடுக்குது. நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான், அது அப்படியே நடந்ததுதான், ஜாதகப்படி அப்படியே நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கு பல இன்ஃப்ளூயன்ஸும் சேர்ந்து தான் செயல்படுது. அதையெல்லாம் மாடிஃபை பண்றது மூலயமா ஜாதகத்தோட பலன்கள்ல அல்ட்ரேஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதெல்லாம் கிடையாது, மற்றது செயல்படுதோ இல்லையோ ஜாதகம் மட்டும்தான் கரெக்ட், அதன் அடிப்படையில் மட்டும்தான் முழு ரிசல்ட் வருது அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. சார் நீங்க இப்போ கோளறு பதிகம்னு ஒண்ணு இருக்கு, திருஞான சம்பந்தர் எழுதுன கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை எதுக்கு எழுதுனாங்க? அந்த இறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிரகத்தோட தன்மைகள் பெருசா வேலை செய்யாது அப்படிங்கறதான் அந்த பாட்டுல சொல்ல வர விஷயமே. இறைனா உடனே நீங்க கடவுள், கிருஷ்ணரு, சிவனு, முருகரு அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது ஆன்ம தேடல், பிரபஞ்சம், உயிர் ஏன் பிறந்தது, உயிரோட நோக்கம் என்ன, அதுக்கு இயற்கை அமைச்ச வழிமுறை என்ன, கட்டுப்பாடு என்ன, இப்படின்னு ஆன்ம முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட தேடுதல்ல இருக்கிறவங்களுக்கு அதோட புரிதல் ஏற்பட கிரகத்தின் செயல்பாடுகள் மெச்சூர்டாகும், கட்டுப்படும், அதிக வீரியமா வெளிப்படாது அப்படிங்கறத நான் சொல்ல வர்றது. நான் முன்வைக்கிற கருத்தே கிரகத்தோட தன்மை செயல்படாதுன்னு சொல்ல வர்றது கிடையாது. ஆனா குறையும், சேஞ்ச் ஆகும், மாற்றம் நிகழும் அப்படிங்கறத தான் நான் முன்வைக்க விரும்புறேன். இப்போ திருஞான சம்பந்தர் மட்டும் இல்ல, எத்தனையோ சித்தர் இருக்காங்க, முனிவர் இருக்காங்க, நாயன்மார்கள் இருக்காங்க. ஏன் இப்போ நமக்கு தெரிஞ்ச நபர்களான இந்த விவேகானந்தர், இந்த ராகவேந்திர சுவாமிகள், பரமஹம்சர், போகர், கேளக்கியர், இந்த மாதிரி பல மகான்களும் சித்தர்களும் ஏன் ஜோதிடத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தல? அதையும் முன்னிலைப்படுத்துறாங்க, அதுவும் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா அதுதான் வாழ்க்கை தீர்மானிக்குதுன்னு ஏன் சொல்லலைன்னா அதை தாண்டிய விஷயம் பல செயல்படுது. அது எந்த அளவு கொண்டு போறோமோ அப்போ அது ரிசல்ட்டா மாறும். அதுலயே ஒருத்தர் முக்கியமா கேட்டிருந்தாரு, கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும், செஞ்ச வினைக்கான பலனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதையெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது, நீங்க என்ன அட்வைஸ் சொன்னாலும் யாரும் மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. என்ன சொன்னாலும் யாரும் மாற மாட்டாங்க அப்படிங்கறது 2வது பட்சம், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? செஞ்ச பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், கர்மாவை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ செஞ்ச பலனை அனுபவிக்கிறோம், இப்ப அனுபவிக்கிறோம். அப்போ இப்போ செய்ய போற பலனை சார் நீங்க தானே கர்மப்படிதான் விதிப்படிதான் நடக்குது, அதை அனுபவிச்சுதான் ஆகணும், கர்ம வினையோட பலனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. கரெக்ட், நானும் அக்செப்ட் பண்றேன், பக்கா. ஆனா அதே போல இப்ப நடக்கிற இப்ப செய்யற செயல்களும் எதிர்காலத்திலயோ அல்லது அடுத்த ஜென்மங்கள்லயோ அல்லது நம்மளோட சந்ததிகளுக்கோ பரவும் தானே, டிரான்ஸ்பர் ஆகும் தானே. அப்ப இப்ப நம்ம சரியா வாழணும்ல, இப்ப கரெக்டா கொண்டு போனா தானே அதுக்கு அடுத்த ஃபியூச்சர்ல இருக்கிற கர்மங்கள் சரியா மாறும். கர்மப்படிதான் நடக்குதுங்கிறது பாயிண்ட் கரெக்ட், அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப சரியா பண்ணாதானே அடுத்த கர்மாவும் கரெக்டா நடக்கும். அப்போ இப்பயும் பழைய கர்மாப்படியே நான் வாழ்ந்து கஷ்டப்படணும். இப்ப கஷ்டப்பட்ட அந்த நம்பிக்கை, கஷ்டப்பட்ட மனநிலை, கஷ்டப்பட்ட சூழ்நிலை, இந்த கஷ்டத்துல புலம்புனது, நெகட்டிவா இருந்தது, தாழ்மனப்பான்மை இருந்தது, இந்த கஷ்டத்துல மத்தவனை போட்டு அடிச்சது, பொறாமப்பட்டது, இதே கண்டென்ட் தானே எனக்குள்ள சுத்திட்டு இருக்க போகுது. அப்போ இதே கண்டென்ட் தானே ஃபியூச்சர்லயும் டிரான்ஸ்பர் ஆக போகுது. அதுக்கு நம்ம சரியா செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ செயல், நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட முயற்சி அது முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றதே. நானும் நீங்க சொல்றதுதான் சொல்றேன், கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும்.
முன்னாடி இருந்ததுக்கு இப்ப அனுபவிக்கிறோம்னா இப்ப இருந்ததுக்கு அடுத்து அனுபவிக்கணுமே. அப்ப இப்ப சரியா நடக்கணுமே, அதுக்கு நம்ம கரெக்டான ஆக்ஷனை வைக்கணுமே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சரியான ஆக்ஷன்லாம் வைக்கிறது இல்ல. ஜோதிடருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. நீ சரியில்லை அதனால உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும், நெகட்டிவா தான் இருக்கும்னு நிர்ணயிக்கிறது தானே பண்றோம். ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. இந்த சூரிய குடும்பத்துல பிறந்ததுனால இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்களோட தன்மைக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கிற உயிர்கள், பொருட்கள், பஞ்சபூதங்கள், இடம், மரம், செடி கொடி, மண்ணு, விலங்கு, பூச்சி எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. சோ இங்க நீங்க பாக்குற எல்லா விஷயங்களும் இந்த 9 கிரகத்தோட தன்மையில படைக்கப்பட்டிருக்கு. இதுவே நம்ம வேற ஒரு சூரிய குடும்பத்துல வேற ஒரு நட்சத்திர குடும்பத்துல பிறந்திருந்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற கிரகத்துக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட் நமக்குள்ள இருந்திருக்கும். அப்போ நம்ம படைக்கப்பட்டது கிரகத்தின் தன்மையில தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அத எந்த அளவு சரியா வாழ்ந்து கூட்டிக்கிறோம், எந்த அளவு சரியா வாழ்ந்து குறைச்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயமே இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, சனி ராகு இந்த 3 கிரகமும் ஒன்னா இருக்கு, பார்வையில் இருக்கு அல்லது ஒரே கட்டத்துல இருக்கு, தசாபத்தியாவும் வருதுன்னு வச்சுக்கங்க. இந்த கிரகமைப்பு அந்த நபருக்கு ஏன் வந்திருக்கணும்? ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்க. முன்னாடி ஏதோ ஒரு நெகட்டிவா வாழ்ந்திருக்காரு, தப்பு பண்ணிருக்காரு, கெட்ட குணங்களை வச்சிருக்காரு, எதையும் கண்டுக்காம எதை பத்தி யோசிக்காம அநியாயமா வாழ்ந்திருக்காரு, இறக்க குணம் இல்லாம வாழ்ந்திருக்காரு. சோ அதனால அதுக்கேத்த மாதிரியான கிரகமைப்பு இப்ப நெகட்டிவா வந்து நிக்குது. இப்போ சனியோ சந்திரனோ ராகேதுகளோ செவ்வாயோ லக்னம் லக்னாதிபதி கூட சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்மத்துல நம்ம முடிஞ்ச அளவு பாசிட்டிவாவே இருக்கும், விடுதலை மனதோட இருக்கும், மெச்சூர்டா இருக்கும், அன்பா பழகுறோம். முடிஞ்ச அளவு தான் சொல்றேன், எல்லா நேரத்திலயும் சொல்லல. யாருக்கும் தொந்தரவு இல்லாம பிடிச்ச விஷயங்கள் ஆழமா ஈடுபட்டுக்கிட்டு போதுமான அளவு சம்பாரிச்சுக்கிட்டு பெருசா ஆசை இல்லாம நாலேஜ், அறிவை வளர்த்துக்கிட்டு திறமையை வளர்த்துக்கிட்டு தைரியமா துணிச்சலா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த பிறவியில லக்னம் லக்னாதிபதியோட இவ்வளவு பாவகிரகங்கள் சம்பந்தப்படாது. கொஞ்சம் குரு உள்ள வரும், கொஞ்சம் சுக்கிரன் உள்ள வரும், கொஞ்சம் சந்திரன் வளர்பிறையா மாறும். இப்படி நம்ம வாழ்ற முறைக்கு ஏத்த மாதிரி கிரகங்கள் அடுத்த பிறத்துல அட்ஜஸ்ட் ஆகும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது, எல்லாமே உணர்தல் தான். அப்படி இருக்கப்போ நீங்க முழுமையா நீங்க இப்படித்தான் வாழ்வீங்கன்னு நிர்ணயிச்சா அந்த கர்மத்தின் போக்கையே பாதையவே மாத்துறோம்னு அர்த்தம் இல்லையா? அந்த உயிரோட நோக்கம் அங்க செயல்படாம போகுது, இயற்கையோட நோக்கம் அங்க செயல்படாம போகுதுன்னு அர்த்தமாயிருச்சு இல்லையா? சோ அதனாலதான் இது முரணா இருக்கு, இது தவறா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம என்ன பண்ணணும்னா ஜாதகத்தையும் பார்க்கணும், நம்ம முயற்சியும் செய்யணும், இயற்கையோட ஒரு ஒழுங்கலையும் வாழணும், சூழல்ல ஏற்படுற மாற்றங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரியான வாழ்க்கை முறைக்கு போகணும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை தான் வைக்கணும். ஆனா நீங்க அப்படி வைக்கல, ஒற்றை தன்மையில ஜாதகம் தான் 100%, விதி தான் 100% தொங்குறீங்களே. அந்த பாயிண்ட் தவறா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் இப்படியான எக்ஸ்பிளனேஷன். மித்தபடி நீங்க யாரும் எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, எல்லாருமே ஒரு சோலா, ஒரு உயிரா, என்ன மாதிரி நீங்களும் ஒரு உயிர் தான். அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிற முறையில தான் இந்த மாதிரியான கருத்துக்களை நான் சொல்றேனே தவிர எனக்கு கோபமோ எந்த ஒரு வெஞ்சன்ஸோ இல்லை. நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் சரி, என்ன பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி, அதை பத்தி எல்லாம் 1% கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இதுதான் உண்மை, இதை பல பேர் ப்ரூவ் பண்ணி வாழ்ந்துட்டும் போயிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், உங்க ஹோல் ஹாரோஸ்கோப்பை எதுக்கெல்லாம் சாத்தியம், அது எப்படியெல்லாம் பயணிக்கும், அதை அறத்தின் வழியில சரியான வாழ்க்கை முறைக்கு எப்படி கொண்டு போறது, வேலையிலையோ தொழிலையோ பொருளாதாரத்திலேயோ குடும்பத்திலேயோ எப்படியான கிரகமைப்பு எப்படி செயல்படும் அப்படிங்கிற முழுமையான எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவா வேலை, தொழில், எக்கனாமிக் கைடன்ஸ் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.